தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். They are blessed. Hallelujah. Those who are keeping words in heart, they will be blessed. தேவ வசனத்தை நீங்க இருதயத்துக்குள்ள வைத்து வேற காரியங்களை எடுத்து போட்டு, என்டர்டைன்மெண்ட்டை எடுத்து போட்டு, கழிப்புகளை எடுத்து போட்டு, அசிங்கங்களை எடுத்து போட்டுட்டு நீங்க தேவ வசனங்களை உள்ள வைத்தா you are be blessed. பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ வசனத்தை நீங்க காத்து பொருளாக இருக்க வேண்டும். நான் நிறைய பேருக்கு பிரசன்ட் வசனத்தை கொடுத்துருக்கிறேன். நிறைய பேருக்கு நான் வாழ்த்து மடல் கொடுக்கும்போது இந்த வசனத்தை வைத்து தான் கொடுத்துருக்கேன். நீங்க என்னவா இருந்தாலும் நல்லா இருங்க, கல்யாணம் முடிஞ்ச நல்லா இருங்க, ஆனால் அந்த வசனத்து பிரகாரம் இதயத்தை காத்துக்கொள்ளுங்க, கர்த்தர் ஆசை வைப்பார் அப்படின்ற வசனத்தை எழுத கொடுக்குற வசனம் உண்டு. அது உங்களுடைய ஒரு ஹாப்பியாக வச்சுருக்கேன். தேவ வசனம் சோத்திரம் உண்டாதாக. அப்போ பாருங்க, இதயத்தை என்ன செய்யணும், நீங்கள் தேவ வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல பார்க்குறோம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் போது இந்த வசனம் நடக்கிறவங்களுக்கு பாக்கியவான்கள். இந்த தேவ வசனம் நடக்கிறவங்களுக்கு பாக்கியவான்கள். They are blessed if you walk on these type of verse என்று சொல்லி அதை போட்டு வாசிக்கலாம்.